இந்த கரித்துணி தன்னுடைய வரலாறு சொன்னா எப்படிப்பா இருக்கும்னு எழுதியிருப்பாரு கண்ணதாசன் ஐயா ஒரு பாட்டு. கரிச காட்டு கழனியிலே கால்கள் செய்த உழவு, இரு கைகள் செய்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கை போல இலைகள் என்று வரவு, இது இயற்கை செய்த அழகு. பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிச கழனி மேலே, அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. பருத்தி எடுத்து பிரித்து பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு, மில்லை நோக்கி பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானம் காத்து கொள்ள, இடை குலையுமாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, கதை நொந்து. என்னப்பா கதை சொல்லுதுன்னு கேட்டான். வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி, நல்லா இருக்கிறப்ப மடிச்சு மடிச்சு வச்சுப்போமா. வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி, இன்று ஊத்தும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பாட்டை சட்டி, யார் கொள்வார் ஒட்டி. மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரை லாபம், இழந்த பின்பு பாவம், பின் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம், இது நான் படித்த சோகம்னு கண்ணதாசன் ஐயா முடிச்சிருப்பார். நம்ம நல்லா வாழ்றோம்ல, உடல் ஆரோக்கியமா இருக்குல்ல, ஆரோக்கியமா இருக்கும் போது மடிச்சு மடிச்சு உள்ளர வச்சுக்கிறோம்ல, பெட்டிக்குள்ள வச்சு மடிச்சு 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 உள்ளர வச்சுக்கிறோம்ல, அப்படி ஆரோக்கியமா இருக்கும்போது பொலிவோட இருப்போம். ஆனா ஒரு காலகட்டத்துல நம்ம மாறிக்கிட்டே வருதுல, இந்த காலம் மாறிட்டே வருதுல, நம்ம வாழ்க்கை கந்தல் துணி ஆகாமல் நம்மை காப்பாற்றுவது எதுப்பான்னா அது நாம் படித்த புத்தகமும் நாம் படித்த மட்டும்தான் நம் வாழ்க்கையை கந்தல் துணியாகாம காப்பாத்திக்கும்.